வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 8. அதாவது 10/11/1997ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்த 28 வயச பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமை அன்னைக்கு. அதாவது வளர்பிறை ஏகாதசி திதியில பிறக்கக்கூடிய நீங்க புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில பிறக்கின்றீங்க. ஒரு சில பேர் சாயங்கால நேரத்துல பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு மீன ராசி வரக்கூடிய அமைப்பையும் குடுக்கும். இந்த புரட்டாதி கும்பராசிக்கு சந்திராசிரமமா யார் அமைவா அப்படின்னா கன்னிராசிக்காரங்க சந்திராசிரமமா அமைவாங்க. சோ தாத்தி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குபேர புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. 2 ராசிக்கு அவர் போறதுனால 2ஆம் பாதம் 4ஆம் பாதமா வரக்கூடிய அமைப்புனால நம்ம மிதுன ராசியும் ரிஷப ராசியும் எடுத்துக்கிறோம். சரி, இப்ப நீங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்ததுனால குரு தான் உங்களுக்கு தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும் ஒரு சில பேத்துக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன் நடக்கிறானாவே இவன் காதல்காரங்கன்னு அர்த்தம். அப்பனா காதல் தன்மையை உங்களுக்குள்ள குடுத்துருவான். கல்யாணம் முடிச்சவங்களும் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது. வேண்டாத பெண்கள் மேல மோகம் வரக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அமைப்பும் உண்டு. சரி. இந்த புதன் தசை ஓடுதுனாவே எந்த லக்னக்காரங்கலாம் பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 விருச்சிக லக்னமும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர லக்னம், அடுத்து கும்ப லக்னம். இந்த 3 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிப்பாங்க. மேச லக்னமும் பாதிக்கப்படும். சரிங்களா? என்னன்னா கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனையோ, விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ, ஒரு சில பேத்துக்கு மரணம் வரைக்கும் இழுத்துட்டு கொண்டு போய் நிறுத்த வேண்டிய சூழ்நிலையோ, ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்போ, சில பேத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய அமைப்போ ஏற்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாடி முறைப்படி நமக்கு இந்த ஜாதக ரீதியா ஏதாவது பலன்கள் இருக்கா அப்படின்னம்னா, நாடி முறைப்படி பார்த்தம்போது, உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதில அடிபடக்கூடிய சூழ்நிலையோ இல்லைன்னா, பிறப்புலேயே ரொம்ப சிறுசா இருக்கக்கூடிய அமைப்போ ஏற்படுத்தலாம். இது என்னன்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம். வேண்டாத பெண்கள் சகவாசனால குடும்பத்தில சண்டை, பிரச்சனைய கொண்டு வரக்கூடிய அமைப்பும் உண்டு. பேராசைக்கு சொந்தக்காரரு, திருப்தி அடைய மாட்டீங்க. கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும். தந்தையால பிரயோஜனம் இல்ல. இல்லன்னா தந்தைய விட்டு நீங்க தள்ளி போனீங்கன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும். வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மா நல்ல பயங்கர புத்திசாலி தான். 30 வயசு வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பார்க்கக்கூடாது. சொந்த தொழில் பார்த்தா ஞானம் தான் கிடைக்கும். லாபம் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வண்டி வாகனத்துல கவனமா போங்க. விபத்துக்கள சந்திக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஒரு சில பேர் ஆசிரியரா இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இதனால கை, கால்ல இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பும் இழுத்துட்டு போய் நிற்கும். கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த ஓட்டுங்க. ஹெல்மெட்ட போட்டு போங்க. நல்லா இருக்கும். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, வேண்டாத கெட்ட பேர சந்திப்பீங்க. ஃபோன்னால உங்களுக்கு கண்டிப்பா சங்கடம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரி தான். அதுலலாம் மாற்றம் இல்ல. கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, வலது கண் பாதிக்கப்படும். தலக்குழந்த பையனா இருந்தா அவனும் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிறது தான். உங்க வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்க மாரி, உங்க கையில தான் உங்க வீட்டோட அதிகாரம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு. நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. இப்போதைக்கு கோச்சார பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணமாகாத ஆண்களுக்கும், பெண்களுக்கும் திருமண யோகத்த அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு சித்திரை வரைக்கும் இருக்குங்க. ஒரு சில பேர் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அவங்களும் கட்டலாங்க. விபத்துக்கள சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த ஓட்டிக்கிறது சிறப்பு. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.